இது மார்ச் 3 அன்னைக்கு எடுத்த விளாக் தான், என்னோடய பர்த்டே அன்னைக்கு எடுத்த விளாக் தான். இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகணுன்னு ஒரு பிளானே இல்லை. அவங்க 8 மணிக்கு தான் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. டே ஷிஃப்ட்டு போகிறதுனால 8 மணிக்கு தான் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து எங்கத்த கோயிலுக்கு போகிறது, வீட்லேயே ஈவினிங் டைமில் சாமி கும்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லி தானே நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டு தான் தெரிஞ்சது அவங்க ஈவினிங் ஷிஃப்ட்டோ நைட் ஷிஃப்ட்டோ தான் போவாங்க அப்படின்னு. அதுக்குள்ளே எங்கேயாவது காலையில் நேரமே எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும், அவங்க வந்து வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வேகமாக எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அது என்னமோ அன்றைக்கி அவங்க லீவு தான், அது வேறு விஷயம். இருந்தாலும் அன்றைக்கி வந்து வேகமாக கிளம்பிட்டு இருந்தோம். அது பழனிமலைக்கே தான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்பாடே பழனிமலையில் தான் சாப்பிட்றோம். என்னோடய பர்த்டே அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் எதுவுமே சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். காலையில் எழுந்துச்சி வேலையெல்லாம் செஞ்சால் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கு முடிஞ்ச பாடே இருக்காது. அது என்னமோ செஞ்சுக்கிட்டே இருந்து வீட்டிலேருந்து கிளம்புறப்பவே மணி 10 ஆயிடுச்சு. எங்கள் நேரம் என்னமோ இன்றைக்கின்னு பார்த்து சந்திர கிரகணம் வேறு பிடிச்சிக்கிச்சு. 3:15க்கு மேலே சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு வந்துடணும், அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருந்தோம். அங்கே போய் பார்த்தா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப 10 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக நாங்கள் கோயிலுக்கு போகிறப்ப 10:30. அங்கே போய் கேட்டால் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நட சாத்துனாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கா இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சரி நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சதை பிடிச்சதான் நினச்சிக்கிட்டு கீழேயே சாமி இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு சொல்லிட்டு கீழேயே சாமி கும்பிட்டுட்டு திருவண்ணாங்குடியில் வந்து சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டு தான் வந்திருந்தோம். அங்கே ஒரு ஹாப்பியான மூமெண்ட் என்னென்னா உச்சிக்கால பூஜைக்கு கரெக்டாக போயிட்டோம். ஒரு 45 நிமிஷம் சாமிக்கிட்டே நின்று சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தது. அது வந்து கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி அந்த டைமுக்கு போனால் கூட போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. எதர்ச்சியாக நடக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி. அது இன்றைக்கி நடந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்தது. நல்லா திருப்தியாக 45 நிமிஷம் நின்று சாமி கும்பிட்டுட்டு வர்றப்போ அப்படியே ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஊருக்கு தான் போயிட்டு வந்திருந்தோம். இந்த வெயிலுக்கு அதுக்கும் லெமன் ஜூஸ் போட்டு குடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லெமன் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு நிறைய எலுமிச்சம்பழம் தான் எல்லாம் கொண்டுட்டு தான் வந்திருந்தோம். அதுவும் கோயிலுக்கு போயிட்டு வரப்பே 2 கம்மங்கூழ் ஒரு மோரெல்லாம் குடிச்சிட்டு வந்தோம். அது 1 மணி நேரம் கூட அந்த கம்மங்கூழ் தாக்கு பிடிக்கல. மறுபடியும் ரொம்ப தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகமே அடங்க மாட்டேங்குது. சரி ஒரு கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு போவோம்னு சொல்லி வந்து பார்த்தா ஐஸ்கிரீம் தான் மனசு தேடிச்சு. ஐஸ்கிரீம் தேடி பார்த்தா பட்டர்ஸ்காட்சே இல்லை. எப்போவுமே எனக்கு பட்டர்ஸ்காட்ச் தான் ரொம்ப பிடிக்கும். அதை தேடி தேடி பார்க்குற பட்டர்ஸ்காட்சே இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி என்னவோ நம்மளுக்கு பிடிச்சது எதுவுமே கிடைக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சதெல்லாம் பிடிச்சதா ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அது அதுக்கு மேலே இருக்குது. வெறும் ஐஸ் கட்டியில் கலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது. நீ வேறு வழியில் வாங்கிட்டோம், சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டாச்சு. அதே என்னமோ அவங்க வாங்கின கூல்ட்ரிங்க்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பைனாப்பிள் ஜூஸ் தான், ஆனால் வந்து என்ன பிராண்டுன்னெலாம் தெரியல. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஜூஸ் நல்லா இருந்தது. டெண்டர் கோகோனட்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. ஊர்லேருந்து வர்றப்போ லெமன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். வந்த உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடித்ததுக்கப்புறம் தான் திருப்தியாக இருந்தது.